இந்த 15000 இந்த பட்ஜெட்ல டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 4 பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு நமக்கு விவோட T4X, ரெண்டாவது Realme P3, மூணாவது சாம்சங்கோட M35 5G, அதுக்கப்புறம் CMF Phone 1. ஸோ இந்த 4 டிவைஸ் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டிவைஸோட ஒரு இன்டெப்த் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். என்னென்ன டிவைஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். இந்த டிவைஸ்க்கான டெடிகேட்டட் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ பாக்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விவோ T4Xல உள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்கு. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. TPU கேஸ் இருக்கு. தென் ஃபைனலாக சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Realme P3 நம்ம டிவைஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள நமக்கு ஒரு மேட் கேஸ் வந்து இருக்கு. சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்கு. 45 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. இதே சாம்சங் M35 5G நமக்குள்ள டிவைஸ் கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. டாக்குமெண்ட் இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் உங்களுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸில் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட் CMF Phone 1 பொறுத்த வரைக்கும் உள்ள டிவைஸ் இருக்கு. டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தா சார்ஜர் வந்து வராது, நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும். இங்கே பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் Realme P3 அதுக்கப்புறம் விவோ T4X ரெண்டுலேயுமே உங்களுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த TPU கேஸும் வந்து கிடைக்கும். சாம்சங் M35 5G அதுக்கப்புறம் வந்து CMF Phone 1 இது ரெண்டு டிவைஸையும் சார்ஜர் வந்து பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம தனியாக வாங்கணும். சார்ஜரோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1000 rupees ப்ரைஸில் ரெண்டு டிவைஸை சேல் பண்ணிருக்காங்க. விவோ T4S Realme P3ல நமக்கு சார்ஜர் பாக்ஸ்ல வரது ஒரு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பத்தி பார்க்கலாம். இந்த விவோ T4X டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு Pronto பர்பிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் தான். IP64 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 8 mm திக்னஸ் வந்து இருக்கு. தென் 205 கிராம் வெயிட் வந்து இருக்கு. Realme P3ல நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. கிரே கலர், பிங்க் கலர், தென் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்கு. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP69 வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.97 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 194 கிராம் வெயிட் வந்து இருக்கு. சாம்சங் M35 5Gல 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே கலர் ஆப்ஷன் இருக்கு. பேக் சைடில் உங்களுக்கு ஒரு செக் டிசைன் போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகே, இந்த டிவைஸில் நமக்கு வெயிட்டும் அதிகம், திக்னஸும் அதிகம். 9.1 mm திக்னஸ் வந்து இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 222 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் M35 5Gல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான IP ரேட்டிங் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் CMF Phone 1 பொறுத்த வரைக்கும் 4 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. பிளாக், ப்ளூ, லைட் கிரீன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆரஞ்சு ப்ளூ கலர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த வீகன் லெதர் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதே பிளாக் அதுக்கப்புறம் இந்த லைட் கிரீன் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு. இங்கே 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 192 கிராம் வெயிட் வந்து இருக்கு. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP52 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிவைஸ் நமக்கு ஒவ்வொரு யூனிக்கான ஸ்டைல் வந்து இருக்கு. ஸோ இங்கே வெயிட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. 222 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 9.1 mm திக்னஸ் வந்து இருக்கு. டிவைஸ் கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இந்த டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அடாப்ட் ஆயிரும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற 3 டிவைஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கு. டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். விவோ T4Xல 6.72 inches IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு ஃபுல் HD ப்ளஸ், இது AMOLED வந்து கிடையாது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1050 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்ல நம்மளால HDR பிளேபேக்லாம் வந்து பார்த்துக்க முடியும். இங்கே dual stereo ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த வால்யூம் பூஸ்டர் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. தென் Realme P3 பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 600 டைப்பிக்கல் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5G அதில் நமக்கு வந்து 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1000 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் கீழே. தென் இந்த டிவைஸையும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் CMF Phone 1 பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 200 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிக்கல் பிரைட்னஸாக நம்ம 700 nits வந்து இருக்கு. இதுலேயும் நம்ம யூடியூப்ல HDR பிளேபேக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த CMF Phone 1 நம்ம சிங்கிள் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. பட் அவுட்புட்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணும்போது CMF Phoneல மட்டும் தான் நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு. மற்ற எல்லா டிவைஸ்லையும் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. Realme P3 அதுக்கப்புறம் CMF Phone 1 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சாம்சங் M35 5G அதுக்கப்புறம் விவோ T4X ரெண்டுலையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே விவோ T4Xல மட்டும் நமக்கு வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த AMOLED கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் தெரியும். பட் இங்கே விவோவில் நமக்கு வந்து IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் 4 டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துடலாம்.
Vivo T4X நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டனில் நம்ம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல நம்ம சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டுவல் சிம் சப்போர்ட் வந்து இருக்கு. மெமரி கார்டு வந்து போட முடியாது. டிவைஸோட பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர்ஸ்க்கான சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே Realme P3ல ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. ஸோ இந்த டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் அது இருக்கு. தென் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மைக் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் M35 5G பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு மைக் இருக்கு. கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம சிம் கார்டு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். ஸோ நம்மளால் 2 சிம் கார்டு போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் இல்லை மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் CMF ஃபோன் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. ரைட் சைடில் நம்ம பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் உங்களுக்கு மைக் வந்து இருக்கு. கீழே பாட்டமில் வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் ஸ்லாட். இங்கே நம்ம 2 சிம் கார்டு போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கம் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Vivo T4Xல MediaTek Dimensity 7300 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி நமக்கு 6.9 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 60 FPS நம்மளால விளையாண்டுக்க முடியும். மற்றபடி டே டு டே யூசேஜுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸ் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. நல்ல ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் Realme P3. ஸோ Vivo T4X கம்பேர் பண்ணும் இன்னும் கூட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம நியர்லி 7 lakhs மேலே வந்து தாண்டும். BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 90 FPSல ப்ளே பண்ணிக்கலாம். தென் நீங்கள் டே டு டே யூசேஜில் வந்து சோசியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி 6 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. இங்கே BGMI நம்மளால் 60 FPSல விளாண்டுக்க முடியும். ஸோ நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னா மற்ற 2 டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சாம்சங் M35 5G வந்து பார்த்தா சின்ன கேம் பிளே அதுக்கப்புறம் கேஷுவல் யூசேஜ் நல்லாவே இருக்கும். இந்த டிவைஸ் வாங்குறதே வந்து பார்த்தா கால்ஸ்க்காக தான். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுன்ற போது அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். CMF ஃபோன் 1ல MediaTek Dimensity 7300 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் நியர்லி ஒரு 6 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுலேயே BGMI நம்மளால் 60 FPSல விளையாண்டுக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்சங்கில் என்ன சொன்னோமோ அதே தான். நம்மளால் கேம் பிளே நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணிக்க முடியும். தென் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Vivo T4X அதுக்கப்புறம் Realme P3 ரெண்டுலேயுமே நமக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக நமக்கு Realme P3ல தான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்கனால நமக்கு அந்த BGMI 90 FPS தென் ரெகுலரான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதே நம்ம Vivo T4Xல நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். Vivo T4X ஒரு 80% பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னா இங்கே இன்னொரு 20% எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் Realme P3ல. பட் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது Realme P3 அதுக்கப்புறம் Vivo T4X ரெண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் Vivo T4Xல நமக்கு 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 0 to 100 நம்மளால ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் நீங்கள் கேஷுவலாக யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமும் ப்ளே பண்ணுவேன், அந்த ஆப்ஸும் நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுன்ற போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் இங்கே கண்டிப்பாக இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் Realme P3 பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜர் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 0 to 100 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிரும். ஸோ இந்த டிவைஸ் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுறன்ற போது கண்டிப்பாக உங்கள் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த டிவைஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5Gல நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம தனியாக வாங்கணும். இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஃபுல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேஷுவலான யூஸர், நான் கேமில் எதுவும் ப்ளே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நார்மலாக வந்து கால்ஸ் சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்ற போது 1 டேக்கு வந்துடும். நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுன்ற போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம Exynos 7380 நமக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல பேட்டரி எஃபிஷியன்ட்டாக இல்லை. கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ கால் பேசுவேன் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருப்பேன்ற போது உங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் தான் இதில் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் சிஎம்எஃப் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க. இந்த டிவைஸோட சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 or 20 minutes அந்த மாதிரி டைமில் வந்து சார்ஜ் வந்து ஃபில் ஆயிரும். இதோட ஸ்க்ரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே பேட்டரி லைஃப் எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா Vivo T4X தான். அந்த 6500 mAh பேட்டரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2 days ஆன பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னா Vivo T4X வந்து பெஸ்ட்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் Realme P3 நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜ் சப்போர்ட் வந்து இருக்கு. அந்த டிவைஸ் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாம்சங் சிஎம்எஃப் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு டிவைஸ்லயும் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4 டிவைஸோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். Vivo T4X நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 8 to 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ஸ்டேபிளாகவே கிடச்சிச்சு. தென் Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. NFC இந்த டிவைஸில் இல்லை. இதே Realme P3ல உங்களுக்கு 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. Samsung M35 5Gல நம்ம 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல நமக்கு NFC சப்போர்ட் வந்து இருக்கு. தென் சிஎம்எஃப் ஃபோன் ஒன்ல நமக்கு 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. தென் Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல நமக்கு NFC வந்து கிடையாது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிவைஸ்லயும் 5G நல்லா ப்ராப்பராகவே இருக்கு. தென் Bluetooth 5.0 எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிவைஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Vivo T4Xல FunTouch OS 15 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இங்கே நமக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FunTouch OS இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபீச்சர் இதெல்லாம் இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸான ஏஐ எரேஸ், ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கு. ஸ்மார்ட் ஸ்லைட் பார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைனமிக் லைட் அப்படின்னு இருக்கு. அதை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் அந்த லைட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். இது குறிப்பாக நமக்கு வந்து கால்ஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் இதே Realme P3ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Realme UI 6.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. ஒரு லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்கு. சாஃப்ட்வேர் பாலிசி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். டிவைஸ் நம்ம 26 நம்ம சேல் வரும். அன்னைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே Realme UI 6.0 பற்றி நம்ம டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே Realme UI நம்ம நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்கின் தான் இதுவும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5Gல பொறுத்த வரைக்கும் One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ் நம்ம 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸ்க்கு இன்னும் நம்ம 1 இயர்ஸான அப்டேட் வந்து வரல. பட் கூடி சீக்கிரமே வரப்போகுது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சாம்சங்கோட One UI 6.1 தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். Realme UI FunTouch OSல கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கோட One UI ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்கின் இது. இதுலேயும் நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர், அதுக்கப்புறம் செக்யூர் ஃபோல்டர், சாம்சங்கோட வாலெட், வாய்ஸ் ஃபோக்கஸ் இது மாதிரி நிறைய ஃபீச்சர் இது அவைலபிளாக இருக்கு. One UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் சிஎம்எஃப் ஃபோன் பொறுத்த வரைக்கும் Nothing OS 3.1 இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நம்ம இன்னும் 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். Nothing OS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். Nothing OS நம்ம குறிப்பாக வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து பேஸ் பண்ணது. ப்ளஸ் நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இங்கே நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைனே நம்ம கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேண்டி Nothing OS சூஸ் பண்ணலாம். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கின் வந்து One UI. அதுவும் Samsung M35 5Gல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சாம்சங் வேணாம் நினச்சிங்க அப்படின்னா சிஎம்எஃப் ஃபோனில் இருக்க Nothing OS ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். FunTouch OS Realme UI 6.0 நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஸ்கின் தான். பட் கம்பேர் பண்ணும்போது நம்ம One UI 6 அதுக்கப்புறம் Nothing OS யூஸ் பண்ணுறது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டோன் கேமரா வந்து என்னென்ன டிவைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே Vivo T4X நமக்கு பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தென் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள் எல்லாமே வந்து பாருங்கள். நமக்கு டே டு டே யூசேஜில் வந்து நல்ல பெட்டரான ஃபோட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நமக்கு அது ஹியூமன் சப்ஜெக்ட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கொஞ்சம் பியூட்டி மோட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். அதோட அவுட்புட்டிங் நல்லாவே இருக்குது. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் Realme P3 பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா தென் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Realme P3 எடுத்த சில கேமரா சாம்பிள் வந்து பாருங்கள். நமக்கு டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான அவுட்புட் இந்த டிவைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5Gல பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து இருக்குது. ஸோ இதில் எடுத்த கேமரா இமேஜஸ் எல்லாமே வந்து பாருங்கள். டே டு டே யூசேஜில் வந்து நல்லா லைட் இருந்துச்சு அப்படின்னு நல்ல பெட்டரான ஃபோட்டோஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் எடுத்த ஃபோட்டோஸ் நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K 30 fps நம்மளால் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் நம்ம பேக் கேமரா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்து இருந்துச்சு. பட் அந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது மட்டும் நமக்கு அந்த ஹியூமன் சப்ஜெக்ட் அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஆட் பண்ணி விட்டுருது, அது நல்லா இல்லை. பேக் கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா அந்தளவுக்கு நல்லா இல்லை. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 1080p 30 fps ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் 1080p 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த 4 டிவைஸோட கேமரா சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க. 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ சாம்சங்கில் நமக்கு அந்த மேக்ரோ கேமரா அடிஷ்னலாக வந்துருக்கு, அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. தென் விவோ T4Xல நமக்கு ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு கேமரா அவுட்புட் வந்து கிடச்சிச்சு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் விவோ T4Xல எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டிவைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக என்னென்ன டிவைஸ் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். நீ விவோ T4X சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப், பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது, நல்ல வேல்யூ ஃபார் மணி, கேமராஸ் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஓவரால் இந்த காரணத்துக்கு வேண்டி விவோ T4X சூஸ் பண்ணலாம். Realme P3 ஏன் சூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ Snapdragon 6 Gen 4 நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். BGMI கேம் பிளே பொறுத்த 90 fps விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே நல்லாவே இருந்துச்சு. தென் பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Realme P3 நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5G ஏன் சூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங்கோட அந்த பிராண்ட் வேல்யூ அதுக்கு வேண்டி சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட One UI அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கேஷுவலான யூஸர்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்சங்கோட One UI உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரணத்துக்கு வேண்டி சாம்சங்கோட M35 5G நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு பேட்டரி தான் சொல்லுவேன். நம்ம சார்ஜர் நம்ம 1000 rupees எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணும். டிவைஸ் சார்ஜ் ஆகுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் கழிச்சு ஆனாலும் நமக்கு அந்த பேட்டரி பேக்கப் மற்ற 2 டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிஎம்எஃப் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் நத்திங் வாய்ஸ் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ சிஎம்எஃப் ஃபோன் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் தான். பட் ஏன்னா நம்ம ஒரு 1 இயருக்கு டிவைஸ் கொஞ்சம் ஓல்ட் ஆயிருச்சு. டிவைஸோட டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜர் பாக்ஸில் வராது, நம்ம தனியாக வாங்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் 1 இயர்க்கான அப்டேட் மட்டும் தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பாருங்கள் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, பேங்க் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விவோ T4Xோட இந்த பேஸ் வேரியன்ட் நம்ம நல்ல ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்குது. பேங்க் ஆஃபரோட 13,500 கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி. நெக்ஸ்ட் Realme P3 அதோட பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு 17,000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இந்த Realme P3 நமக்கு 26ஆம் தேதி தான் வந்து சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. 15,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ 15,000 Realme P3 நம்ம கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். Realme P3ல 8+250 அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அதுக்கு நல்ல டிவைஸ் வேறு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம்சங்கோட M35 5G அது உங்களுக்கு வந்து 6GB RAM 128GB என்னன்னு சொல்லி 15,000 பேங்க் ஆஃபர் 1000 rupees வந்துருக்கு, 14,000 வந்துருக்கு. அது ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் சிஎம்எஃப் ஃபோன் 2 RAM 2 இப்போ நமக்கு வந்து 13,500 அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுவும் நல்ல ஒரு ப்ரைஸிங்காக இருக்குது. இந்த மாதிரி டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா Realme P3 17,000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர் 2,000 போக 15,000 இந்த டிவைஸ் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா Realme P3 கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. கிட்ட கார்டு ஆஃபரில் எதுவும் கிடையாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா விவோ T4X நமக்கு அந்த பேஸ் வேரியன்ட் 14,000 கொடுத்து வாங்குறது கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த 4 டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டெடிகேட்டான வீடியோவும் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.